உன்னால நான் எல்லா வேலையும் விட்டு வர்றேன். நான் கேட்ட 6 அம்சம் மட்டும் அந்த பொண்ணுக்கு இல்ல, உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். அங்க பாருங்க. என்னடா அது? யாருக்குமே கண்ணு தெரியாதா? எல்லாரும் கருப்பு கண்ணாடி போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நல்லா கண்ணு தெரியுமே. இவங்க குடும்பமே கூலிங் கிளாஸ் குடும்பம். எல்லாரும் கண்ணாடி போட்டுப்பாங்க. அது சரி. ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற நாய்கள் எல்லாம் திண்ணையில வந்து உட்கார்ந்து இருக்கு. நான் பொண்ணு பாக்குறதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அடிச்சு துரத்து. எது தெரிஞ்சதா? அவங்கதான் பொண்ணோட அப்பா அம்மா. யாரு? தார் டப்பா விழுந்த மாதிரி இருக்கானே இவனா? ஐயோ, இவனே பேய் கருப்புல இருக்கிறான். இவன் பொண்ணு கேக்குறா. நான் கேட்ட 6 அம்சம் இருக்க போகுது. இவரையும் பாக்குறீங்க? பக்கத்துல அவர் பொண்டாட்டிய பாருங்க. பௌர்ணமி நிலவு மாதிரியே இல்ல? யூ மீன் விதைக்கிறவன பாக்காத, விளையிற நிலத்தை பாருங்கங்கற. ஆமா. ஓகே ஓகே. ஹலோ மிஸ்டர் புண்ணாக்கு, எப்ப வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? இவர் யாரு? இவர்தான் உங்க பொண்ணை பார்க்க வந்திருக்க மாப்பிள. ஹலோ மிஸ்டர் மாப்பிள, வெல்கம் வெல்கம். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. 1942ல பர்மா மேல குண்டு போட பிளைட்ல போனேன். வழி தவறி இந்தியாவுக்கு வந்துட்டேன். மேல இருந்து கீழே பார்த்தேன். என் டார்லிங் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தாங்கோ. மீதியை நான் சொல்றேன். சொல்லுங்க. நீச்சல் உடையில நான் குளிச்சுக்கிட்டு இருக்கப்ப அவரு என்ன பார்க்க, நான் அவரை பார்க்க, அந்த அழக பார்த்து ஆத்துக்குள்ளேயே பிளைட்டை இறக்கிட்டேன். என் ஏக்கத்தை என் டார்லிங் மேல இறக்கிட்டேன். மொத்த சனி நான் வந்து இந்தியாவில் இறங்கிட்டேன். இதுதான் என்னுடைய லைஃப். என்னுடைய பேரு ஜிம்பலக்கடி பம்பா. என்னது? ஜிம்பலக்கடி பம்பா. ஓஹோ, அந்த அம்மா பேரு பம்பலக்கடி ஜிம்பாவா? நோ, அவ சுத்தமான தமிழ் பொண்ணு. என் ஒய்ஃபு பேரு நந்தவனம், முதல் பொண்ணு பேரு புஷ்பவனம், கடைசி பொண்ணு பேரு பூங்காவனம். அந்த உட்கார்ந்து அந்த அம்மா பேரு திண்டிவனமா? டார்லிங், மாப்பிளைய உள்ள கூப்பிடுங்க. எஸ் எஸ். பொண்ணை பார்த்து ஓகேன்னா தான் நாங்க உள்ள வருவோம். சரிங்க, பொண்ணை இங்கே கூப்பிடுங்க. பூங்காவனம் பூங்காவனம் பூங்காவனம். ஏண்டா, இவன் என்ன ஆப்பிரிக்கா கோர்ட்ல டபாலியா இருந்திருப்பானோ? இருந்தாலும் இருக்கும். பொண்ணை இப்படி கூப்பிடுறான். அண்ணே, இந்த பொண்ணு தான் பூங்காவனம். உங்க 6 அம்சம் இருக்கான்னு பாருங்க. பார்த்தா மட்டும் போறாதா, பாடி பூரா செக்அப் பண்ணும். முக அம்சம் ஓகே ஓகே. தள்ளுங்க. கண்ணம்சம் ஓகே, மூக்கம்சம் ஓகே, கழுத்தம்சம் ஓகே, பாடி ஓகே, இடுப்பு ஓகே, மொத்தம் 5 அம்சம் ஓகே. அந்த ஒரே ஒரு அம்சம் 6வது அம்சம் நடை அழகு. அதை நடந்து காட்டு கண்ணே. பூங்காவனா அண்ணன் சொல்றால நடமா? கை விடுறா. நீ என்ன ரெக்கமெண்டேஷனா? நட கண்ணே. எது? டேய் ஸ்டாப். என்னடா அது? கை போறது கால் போறதெல்லாம் எந்த அளவுக்கு பாக்குற? டேய், இந்த பொண்ணை பேக்கறதுக்கு தான் ஆப்பிரிக்கா வந்து பர்மா போய் பர்மா வந்து இந்தியாவுக்கு வந்தியா? காட்டுற கண்ணாடி. ஆமா நாரு. எந்த நாளா இருந்தாலும் உரிச்சு போடுவேன். விடுங்கண்ணே, 6 அம்சத்துல 1 அம்சம் கம்மியா இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணுங்க. என்னடா அட்ஜஸ்ட் பண்றது? ஒத்த காலம் இல்ல. இவனை தூக்கி நான் தோல்ல வச்சுட்டு போக முடியுமா? சரி, இதை விடுங்க. இவங்க அஸ்போனா இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகும். புஷ்போனம் புஷ்போனம். இந்த பொண்ணு ஓகே ஆயிடும் போல இருக்கு. ஓகே தான். எங்கம்மா கொஞ்சம் நட. அத்தா, இந்த அத்தான் போத்தால டெஸ்ட்க்கு அப்புறம் தான் ஒருத்தர் ஒரு இடத்துல ஏமாறுவான். சும்மா சும்மா ஏமாற மாட்டான். நட நட. ஐயோ, வெரி குட் ஸ்டாப். ஆஹா, ரைட் டர்ன். ஐயோ, இப்பா இது டாடா சீரா பவர் ஸ்டீரிங் மாதிரி சொன்ன பக்கமெல்லாம் திரும்புதுடா. ஓ, ஸ்மைல். வெரி நைஸ். கம் பேக். வரே வா. மின்னல் போன்ற கண்கள், மிட்டாய் போன்ற மூக்கு, பொட்டால் சிவக்கும் வாய், பட்டால் ஜொலிக்கும் இடை. இதுக்கு மேல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? நான் கேட்ட 6 அம்சமும் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. டே ஆப்பிரிக்கா மாமா, ஓ மூத்த பொண்ணு தான் எனக்கு பொண்டாட்டி. நான் முடிவு பண்ணிட்டேன். புஷ்பவனம், மாப்பிளைக்கு உன்னை பிடிச்சு போச்சு. நம்ம வழக்கப்படி ஒரு முத்தம் கொடு. ஓ மை காட், கல்யாணத்துக்கு முன்னாலேயே முத்தமா? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. முத்தத்தை கொடு, அதை சத்தமாக கொடு. என்னங்கடா இது? கட்டிக்கு போற நான் இருக்கும்போது கண்ட நாய்க்கெல்லாம் முத்தம் கொடுக்குறாப்ல. ஆப்பிரிக்கா வழக்கப்படி துணை மாப்பிளைக்கு முத்தம் கொடுக்கறது எங்க பழக்கம். சும்மா கருணாய என்ன அதுக்கு ஆப்பிரிக்கா கத்திரிக்கான் இருக்கிற? துணை மாப்பிள 500 பேர் இருந்தா 10 பேருக்கு முத்தம் கொடுக்க முடியுமாடா? இந்த பார், இனிமே முத்தக்கு நான் வாயை கிழிச்சிருவேன். ஆப்பிரிக்கா பழக்கத்துக்கு கொடுங்க. இனிமே எங்க பழக்கத்துக்கு வாங்க. என்னடா? பூங்காவனத்தை நான் கட்டிக்கிறேன், கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. டே, ரிஜெக்ட் கேஸ்க்கெல்லாம் எதுக்குடா ரெக்கமெண்டேஷன்? அது ஒரு சப்பானி, நீ ஒரு சாவுக்கிறாக்கி. நீங்க 2 பேரும் ஜாயிண்ட் ஆகுறதுல எனக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. நான் சொல்றேன், நீ இந்த ஒத்தக்கால் சப்பானி தான் கட்டிக்கணும். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? கொஞ்சம் வெயிட் பண்ணு டார்லிங். மேரேஜ் எப்ப வச்சுக்கலாம்? உங்க இஷ்டம்.
இந்த வாரமே. என்னடா இந்த வாரமே? முந்திரி கோட்டை. டுமாரோ மார்னிங் ஓகே? ஓகே. ஒரே மேடையில, ஒரே முகூர்த்தத்துல, ஒரே தாலியில. ஒரே தாலி எப்படா 2 பேர் கழுத்துல கட்ட முடியுமா? ஆப்பிரிக்கால அப்படித்தானா? சாரி 2 தாலி. ஆக கல்யாணம். டன் டன் டன். கோபால், வாங்க குளிக்கலாம். போயும் பொம்பளைங்க கூட குளிக்கிறதா? இந்த ஆத்து தண்ணியில குளிச்சலாம் எனக்கு பழக்கம் இல்லைங்க. வீட்டுக்கு போய் சுடு தண்ணி போட்டு எதமா குளிச்சாதான் எனக்கு ஓகே. என்ன என்ன வந்துட்டேன். என்ன ஒண்ணும் காணோம்? பொய்யா? ஆத்துல குளிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி குளிச்சீங்க? உங்களை குளிக்க வச்சுட்ட பாத்தீங்களா? இதுக்கா ஐயோ, உங்க அப்பா வராங்களே, என்ன பண்றது? தெரியலையே. நான் உள்ள போயிடுறேன். அப்பா போன பிறகு கூப்பிடுங்க, நான் வெளியே வந்துடுறேன். என்ன நான் சொல்றது? அது சரி, யாரு குளிக்கிறது? நம்ம கோபால் மாதிரி இல்ல? கோபாலே தாங்க. கோபால் ஐயா, என்னப்பா சட்டையோட குளிச்சுட்டு இருக்க? அது சட்டையை துவைக்கணுங்க. குளிச்ச மாதிரியும் இருக்கும், துவைச்ச மாதிரியும் இருக்கும். அதனாலதான் இந்த கோயம்புத்தூர் பட்டேல் ஸ்டோருக்கு ஒரு 300 டின்னு ஆயில் அனுப்பி வச்சிய. அதுல ஏதோ வாசம் வருதான்பா. அவர் ராத்திரி போன் பண்ணா. பாத்துக்கிறையா, பச்சை தண்ணில பொழுதனைக்கு கிடக்காதுப்பா. ஆமா, ஜலதோஷம் பிடிக்க போய் சீக்கிரமா. அதான் வந்துட்டேனுங்க. ஐயா கும்பிடுங்க. என்ன? வீட்டுக்கு போனேன், ஐயா ஆத்தங்கரைக்கு போயிருக்கா சொன்னாங்க. அதான் இங்க வந்துட்டுங்க. என்ன விஷயம்? பொண்ணு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். அதான் உன் காதுல போட்டு போலான்னு வந்தேன். ஏப்பா, மூத்த பொண்ணு கல்யாணத்துக்கு கடன் வாங்கினா 10,000 ரூபாய். அதே இன்னும் சரியா திருப்பி கொடுக்க? எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாங்க, இல்லைன்னு மட்டும் சொல்லிடாங்க. நீங்க பணம் கொடுக்கலன்னா என் பொண்ணு கல்யாணம் நின்றும். என் மான மரியாதையெல்லாம் போயிடுங்க. உன்னோட தொல்லையா போச்சு. சரி, சாயந்தரமா வீட்டுல வந்து பாரு. நல்லதுங்க, இல்ல நல்லபடியா நடக்கும். அப்பா போயிட்டாரு. ராதா, அப்பா போயிட்டாரு. ராதா, ராதா, வாமா. ராதா, 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 ஏதாவது அறிவு இருக்கா? தண்ணிக்குள்ள போயிட்டு உயிரே போயிடுச்சு தெரியுமா? நிஜமாவா? என்ன நிஜமா? நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு பாக்கிறதுக்காக நான் கொஞ்சம் விளையாடினேன். மூஞ்சி போல கிட்டலாம் உடைச்சிடுவேன். அன்பு இருக்கா? சொன்னதை புரிஞ்சு